காஞ்ச விடுங்க, நக்ஷத்ரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். SI College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. For more details, sicas.ac.in. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலை, அது ஏதோ ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். அறிவிச்ச அன்னைக்கு மாபெரும் குழப்பம். அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு தற்காலிகமாக அல்லது விடுமுறைக்காக அல்லது குடும்பங்களை பார்க்க வருபவர்களுடைய பயண திட்டங்கள் தவிடுபொடி ஆயிடுச்சு. சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து ஒரு விமானம் புறப்பட்டு துபாய் வழியாக இந்தியா வர வேண்டிய ஒரு எமிரேட்ஸ் விமானத்தில் ஒரு 3 மணி நேரம் மிகப்பெரிய குழப்பம். அங்கு அந்த வண்டியில் ஏறின பல இந்தியர்கள் அந்த வண்டியை விட்டு கீழே இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவர்களெல்லாம் ஏற்கனவே அங்கே வேலை பார்க்குறவங்க H1B விசா, அதாவது போன வெள்ளிக்கிழமை முன்னாடி வரைக்கும் $1666 கட்டினா போகிறோம். இப்போ 60 மடங்கு அதை அதிகப்படுத்திட்டார். 2025 அதிகமாக இந்த விசாக்களை விண்ணப்பித்து வாங்கியவர்கள் யாருன்னு பார்த்தா அமேசான். அவங்க ஒவ்வொருத்தரும் $1,00,000 கட்டினாங்கன்னா $1 பில்லியன் வசூலாகும். அடுத்து யாருன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். அவங்க 5500 விசாக்கள் வாங்கியிருக்கிறாங்க. இது 2025 மட்டும். அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத், இந்த 4 துறைகள் எவ்வளவு வளர்ந்துருக்கு 2000 2019 வரைக்கும் அப்படின்னா 44.5% வளர்ந்துருக்கு. ஆனால் H1B விசா கீழே வரக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், குறிப்பாக இந்தியர்கள் எவ்வளவு வளர்ந்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அவர்களுடைய தொகை எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பார்த்தோம்னா, இவர்களுடைய வேலைகளை யார் எடுத்துக்கொள்கிறார்கள்? இந்த மாதிரி வெளியிலிருந்து வருபவர்கள் யார்? அதில் அதிகமாக யாரு? ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 4 லட்சம் விசாக்கள் இந்த மாதிரி அமெரிக்கர்கள் தருகிறார்கள். இந்த 4 லட்சம் விசாக்களில் 71% விசாக்கள் இந்தியர்களுக்கு வழங்கப்படுகின்றன. ஸோ நம்ம ஏறக்குறைய ஏகபோக உரிமை. அதற்கு அடுத்து சீனர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு மொத்தமே H1B விசா ஒரு 4 லட்சம் பேர் தான் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்தியர்களுக்கு ஒரு கோட்டா சிஸ்டம் இருக்கு. அந்த கோட்டா சிஸ்டம் படி கிரீன் கார்டுக்கு ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் இந்தியர்கள் விண்ணப்பிக்கிறாங்க கிரீன் கார்டுக்கு. அதுல 4ல் 1 பங்கினருக்கு தான் அந்த கிரீன் கார்டு கிடைக்கும். இவர் எடுத்த முடிவு பின்னாடி இருக்கக்கூடிய கருத்து என்பது ஒரு நல்ல கருத்து மாதிரி தான் தெரியுது. ஆனால் அதை எடுத்த விதமும் 1666 இருந்து $1,00,000 உயர்த்தியதும் அது ட்ரம்பால மட்டுமே பண்ண முடியும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக ஐநா முன்னாள் அதிகாரி UN கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தஸ்னீம். கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. H1B விசா இனிமே அந்த விசா எடுத்துட்டு வரவங்களுக்கு கிட்டத்தட்ட 88 lakhs கட்டி தான் உள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. ஆரம்பத்துல அது வருஷம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு இருந்தது. அதற்கு பிறகு அதற்கு ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்லியிருக்காரு சார்? அதாவது முதல்ல இது போன வெள்ளிக்கிழமை இந்த அறிவிப்பு வந்துச்சு. அதை அவர் பிரகடனம் அப்படின்ட்டு அவருடைய அலுவலகம் வெளியிட்டிருக்கு. ஒரு பெரிய, அதாவது ஒரு விடுதலை பிரகடனம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இதையே அவர் பிரகடனம், ப்ரொக்ளமேஷன் சொல்றாரு. ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலை, அது ஏதோ ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். போன வெள்ளிக்கிழமை இதை அவர்கள் அறிவித்தார்கள். வெள்ளை மாளிகை அறிவித்த உடனே திங்கள்ல இருந்து அது அமலுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அறிவிச்ச அன்னைக்கு மாபெரும் குழப்பம். அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு தற்காலிகமாக அல்லது விடுமுறைக்காக அல்லது குடும்பங்களை பார்க்க வருபவர்களுடைய பயண திட்டங்கள் தவிடுபொடி ஆயிடுச்சு. சான் பிரான்சிஸ்கோல இருந்து ஒரு விமானம் புறப்பட்டு துபாய் வழியாக இந்தியா வர வேண்டிய ஒரு எமிரேட்ஸ் விமானத்தில் ஒரு 3 மணி நேரம் மிகப்பெரிய குழப்பம். அங்கு அந்த வண்டியில் ஏறின பல இந்தியர்கள் அந்த வண்டியை விட்டு கீழே இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவர்களெல்லாம் ஏற்கனவே அங்கே வேலை பார்க்குறவங்க H1B விசா, அதாவது இந்த வேலை செய்வதற்கான விசா H1B. இந்த விசா கீழே உங்களுக்கு ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் ஸ்கில் இருக்கிறவங்க, அதாவது இப்போ நீங்கள் ஒரு அணு சக்தி விஞ்ஞானின்னு வச்சுக்குவோம். அணு விஞ்ஞானினா அந்த குறிப்பிட்ட திறமை அமெரிக்காவில் கிடையாதுன்னு நினைச்சாங்கன்னா உங்களை கூப்பிடலாம். அல்லது நீங்கள் சங்க பாடல்களில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு விற்பனர், நீங்கள் மிகப்பெரிய புலமை பெற்றவர், நீங்கள் அதை ஆங்கிலத்திலும் தமிழிலும் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறீர்கள். இப்போ A.K. ராமானுஜன், அவர் இறந்துட்டார், அவர் அங்கே இருந்தார் சிகாகோ யூனிவர்சிட்டியில். அந்த மாதிரி ஆட்கள் வர வேண்டிய ஒரு விசா, அது H1B விசா. அது முதல்ல ஒரு 3 வருஷத்துக்கு தருவாங்க. அதுக்கப்புறம் அதை இன்னொரு 3 வருஷத்துக்கு புதுப்பிப்பாங்க. இதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னா, இதுல புதுப்பிக்கும் போது திருப்பியும் அந்த அமௌண்ட் கட்டி புதுப்பிக்கணும். அதாவது போன வெள்ளிக்கிழமை முன்னாடி வரைக்கும்
$1666 கட்டினா போறோம். இப்போ 60 மடங்கு அதை அதிகப்படுத்திட்டார். அவர் வந்து வசூல் ராஜா. சரிதானா? இப்போ போன இந்த ஆண்டு 2025 அதிகமாக இந்த விசாக்களை விண்ணப்பித்து வாங்கியவர்கள் யாருன்னு பார்த்தா அமேசான். அவர்கள் 10,000 விசாக்களை வாங்கியிருக்கிறார்கள். அவங்க ஒவ்வொருத்தரும் $1,00,000 கட்டினாங்கன்னா $1 பில்லியன் வசூலாகும். அடுத்து யாருன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். அவங்க 5,500 விசாக்கள் வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து 2025 மட்டும். அவர்கள் இந்த $1,00,000 88 லட்சம் ரூபாய் கட்டினால் கிட்டத்தட்ட $550 மில்லியன் வசூலாகும். இதெல்லாம் அவர் சொல்றார். இதெல்லாம் இவ்வளவு நிறைய வசூலாகும் அப்படின்றதையும் அவர் சொல்றார் இதுல. அதனால இது வந்து முதல்ல ஒரு பெரிய குழப்பம் என்னவா இருந்துச்சுன்னா, அங்க இருக்கவர்களுக்கே திருப்பி ஆண்டாண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் $1,00,000 கட்டணும்ன்ற மாதிரி முதல்ல ஒரு அறிவிப்பு இருந்துச்சு. அப்புறம் அதை தெளிவுபடுத்தி அப்படி கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு தெளிவு படுத்தி இதற்கு முன்பாக இங்க இருப்பவர்கள் அந்த விசாவில் ஏற்கனவே இங்க இருக்கவங்களுக்கு இது வந்து செல்லாது, இது வந்து புதிதாக வருபவர்களுக்கு. இப்போ நான் சென்ற ஆண்டு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியாவில் போய் ஒரு செமஸ்டர் பன்னாட்டு அமைப்புகள் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் நான் சொல்லிக் கொடுக்க போனேன். இப்போ என்னை கூப்பிட்டு அவர்கள் சொல்லித் தருவதற்கு அது ஒரு அந்த 4.5 மாதத்திற்கு மட்டுமே அவர்கள் H1B விசாவுக்கு எனக்கு விண்ணப்பித்து அனுமதி பெற்று என்னை அழைத்தார்கள். இப்ப அவர்கள் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க என்ன கூப்பிடுறதுக்கு? $1,666 செலவு பண்ணிருப்பாங்க. இப்போ அந்த 4.5 மாசத்துக்கு என்ன கூப்பிடணும்னா அவங்க $1,00,000 கட்டணும். என்ன கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க. இப்ப ஏன் இவர் இதை பண்றாரு அப்படின்னா, அவருடைய பிரகடனம் ஒரு பெரிய நீண்ட பிரகடனத்துல அவர் சொல்லுகிறார், இதை வந்து கட்டமைப்பு தவறுதல், அதாவது சிஸ்டமிக் அபியூஸ், இது நிறைய பேர் பண்றாங்க. முன்னாடி வந்து இங்க இருந்து ஒரு உணவகம் அங்க, இப்ப யாரெல்லாம் அதுல போறாங்க H1B இல்லைன்னா பெரிய அணு விஞ்ஞானிலாம் அங்க போறது கிடையாது. ரொம்ப சராசரியா நீங்களே பார்ப்பீங்க, உங்க வீதிகளில் இருப்பவர்கள், நமக்கு தெரிந்த ஒரு 4 வீடுகள் தள்ளி எல்லா கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டும் அங்க இருக்காங்க. நம்ம நாட்டில் கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கணினி பொறியியல், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்த எல்லா இளைஞர்களும் யுவதிகளும் அமெரிக்காவை நோக்கி படையெடுத்து செல்வது என்பது ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குது. ஸோ 2000 இந்த தொழில்நுட்பத்துறை, அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறை, அப்புறம் ஸ்டெம், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத், இந்த 4 துறைகள் எவ்வளவு வளர்ந்திருக்கு 2000 2019 வரைக்கும் அப்படின்னா 44.5% வளர்ந்திருக்கு. ஆனால் H1B விசா கீழே வரக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், குறிப்பாக இந்தியர்கள் எவ்வளவு வளர்ந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அவர்களுடைய தொகை எவ்வளவு வளர்ந்திருக்குன்னு பார்த்தோம்னா 2000 12 லட்சம் பேர், 2019 25 லட்சம் பேர். அதாவது 100% மேல அந்த வளர்ச்சி இருக்கு. அப்ப இவர்கள் யாருடைய வேலையை எடுத்துக்கொள்கிறார்கள்? எனக்கு உங்க வேலை, நான் உங்க இடத்துக்கு நான் வந்துட்டேன்னா யாருக்கு வேலை போகும்? உங்க வேலை போகும். அவர் அப்படித்தான் சொல்றார். அமெரிக்கர்கள் வயிற்றில் அடித்து இந்த H1B விசாவில் வருபவர்கள் பிழைக்கிறார்கள். ஆனா நம்ம அவங்களுக்கு தானே சார் வேலை செஞ்சு கொடுக்குறோம். நான் வந்து உங்களை வந்து மலிவா வேலைக்கு நியமிப்பேன். ஒரு 1/3 பங்கு குறைவான சம்பளத்திற்கு உங்களை நான் நியமிப்பதாக அவர்களுடைய தரவுகள் சொல்லுகின்றன. சரிதானா? நீங்க அந்த வேலைக்கு வரீங்க, உங்களுக்கு அது பெரிய சம்பளம். ஏன்னா நீங்க வந்து ஒரு வளர்ந்து வரும் நாட்டில இருந்து வந்து வேலை பார்க்க வரீங்க. உங்களுக்கு ஒரு $60,000 சம்பளம் என்பதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அவங்களுக்கு அது பெருசு கிடையாது. அவங்கள அங்க இருக்க ஒரு அமெரிக்கனை நீங்க வந்து வேலைக்கு அமர்த்தினீங்கன்னா $1,00,000 தர வேண்டி இருக்கலாம். ஸோ உங்களை நான் $65,000 கொடுத்து நான் வேலைக்கு வச்சிருவேன். அப்ப அவர்களுடைய வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு அவரே சொல்றாரு. அந்த பிரகடனத்துல என்ன சொல்றாரு? உயிரியல், வரலாறு இதை படித்தவர்கள் இந்த சமீப காலங்களில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலையின்மையை காட்டிலும் 2 மடங்கு கணினி அறிவியலையும் கணினி பொறியியலையும் படித்தவர்களுக்கு கூடியிருக்கிறது. 22 to 27 வயது உள்ளவர்களுக்கு. சரிதானா? அமெரிக்கர்களுக்கு. இவர்களுடைய வேலைகளை யார் எடுத்துக்கொள்கிறார்கள்? இந்த மாதிரி வெளியிலிருந்து வருபவர்கள் யார்? அதில் அதிகமாக யாரு? ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 4 லட்சம் விசாக்கள் இந்த மாதிரி அமெரிக்கர்கள் தருகிறார்கள். இந்த 4 லட்சம் விசாக்களில் 71% விசாக்கள் இந்தியர்களுக்கு வழங்கப்படுகின்றன. சோ நம்ம ஏறக்குறைய ஏகபோக உரிமை. அதற்கு அடுத்து சீனர்களுக்கு 11.7% விசாக்கள் அவர்களுக்கு செல்கின்றன. இவர்கள் 2 பேரும் வந்து இப்போ அந்த 6 வருஷம் அந்த H1B விசால இருக்க முடியும். இந்த 6 வருஷத்துக்குள்ள பல இந்தியர்கள் என்ன பண்றாங்க? பலர் கொரியால இருந்து செல்பவர்கள், பிலிப்பீன்ஸ்ல இருந்து செல்பவர்கள், இந்தோனேசியாவில இருந்து செல்பவர்கள், இலங்கையிலிருந்து செல்பவர்கள் என்ன பண்றாங்க? அவங்க கிரீன் கார்டு, அவர்களுடைய வேலைக்கு அமர்த்தியவர்கள், அவர்களுடைய கம்பெனி, அலுவலகம் அவர்களுக்கு விண்ணப்பிக்கும். அவர்கள் அந்த கிரீன் கார்டு, முன்னாடி நமக்கு வந்து இந்தியர்களுக்கு
காத்திருப்பு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள், இப்பெல்லாம் 10-15 ஆண்டுகள்லாம் ஆயிடுது. ஏன்னா நாம ஏற்கனவே நிறைய பேர் இருக்கோம். ஒரு ஆண்டுக்கு மொத்தமே H1B விசா ஒரு 4 லட்சம் பேர் தான் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்தியர்களுக்கு ஒரு கோட்டா சிஸ்டம் இருக்கு. அந்த கோட்டா சிஸ்டம் படி கிரீன் கார்டுக்கு ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் இந்தியர்கள் விண்ணப்பிக்கிறாங்க கிரீன் கார்டுக்கு. அதுல 4ல் 1 பங்கினருக்குத்தான் அந்த கிரீன் கார்டு கிடைக்கும். ஸோ 3 பேருக்கு கிடைக்காது. அதனால அந்த வரிசையில காத்திருப்பவர்களுடைய பட்டியலும் அவர்கள் காத்திருப்பு நேரமும் அதிகமாகி விடுகிறது. அப்புறம் அவர் வேற சில தரவுகளையும் தரார். அவர் என்ன சொல்றாரு, ஆரிகான்ல ஒரு கம்பெனி 1700 H1B விசா கொடுத்தோம், அவர்கள் 2400 அமெரிக்கர்களை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. இந்த H1B விசால வந்தவர்கள் எல்லாம் வெளிநாட்டில இருந்து வந்தவர்கள். அது H1B விசானாவே வெளியில இருந்து வரணும். சோ அப்புறம் இன்னொரு ஒரு தரவு சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஒரு கம்பெனில 22,000 விசாக்கள் H1B விசா மட்டும் 22,000 கொடுத்திருக்கோம், 25,000 வேலைகளை அவர்கள் நீக்கிவிட்டார்கள் இந்த அமெரிக்கர்களுடைய. அப்புறம் இன்னொரு தரவு சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு, இது மூன்றும் வந்து அவர் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூயார்க் அவர்கள் கொடுக்கிற தரவு. இது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அங்கு ரிசர்வ் பேங்க் உண்டு. அப்புறம் மொத்த அமெரிக்காவுக்கும் ஒரு ஃபெடரல் ரிசர்வ் என்பது உண்டு. இது வந்து ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூயார்க் கொடுக்கிற தரவுகள். இந்த தரவுகளில் ஒரு 3 அவர் சுட்டி காட்டுகிறார். அதில் நான் 2 சொல்லியிருக்கேன். இன்னொன்று alleged என்கிறார், அதாவது அது நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டு. வேற ஒரு இதே மாதிரி சொல்றார். அப்புறம் வேலையின்மை என்பது வந்து ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னேன் அவர்களுடைய தரவுகள் எப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க மலிவான ஒரு பணியாளரை அமர்த்த முடியும் என்பதனால் நீங்கள் இங்கு வேலைகளை உருவாக்குவதற்கு பதிலாக நீங்க ஒரு சுலபமான வழியை, எளிமையான வழியை தேர்ந்தெடுத்து விடுகிறீர்கள், இவர்களை கொண்டு வரீங்க. இவர்கள் வந்து அவர் சொல்றதுல ஒரு அளவுக்கு நியாயம் இருக்கு. அவங்க ஆரம்பத்துல இருந்தே அமெரிக்கர்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. ஆமா, அவர் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்து, அப்படின்ற ஒரு இலக்கை முன்வைத்து அவர் வெற்றி கண்டார். ஏன்னா அமெரிக்கா முன்னளவுக்கு பெருசா இல்லை, அது வந்து கொஞ்சம் மங்கி போயிருக்கு, அதில் வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்கள் பெருகி விட்டார்கள். இப்போ நிறைய பேர், இப்போ நீங்க அங்க வந்து காலேஜ் போறவர்கள்லாம் ரொம்ப குறைச்சல். நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. ஹை ஸ்கூல் முடிச்ச உடனேயே பல பேர் வேலைக்கு போய் விடுவார்கள். அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ பல தொழில்கள் நகர்ந்து விட்டன. ஆஃப் ஷோரிங், அயற்பணி, வேறு நாடுகளுக்கு எங்கு அந்த பொருட்களை மலிவாக செய்ய முடியுமோ அந்த இடங்களுக்கு நகர்ந்து விட்டன. இங்க நம்ம ஃபாக்ஸ்கான் இருக்கு, ஆப்பிள் பண்றோம். ஏன் அதே தொழிற்சாலை அமெரிக்காவில் இருந்தால் ஒரு 4 மடங்கு அதிகமாகும் அந்த போனை அசெம்பிள் பண்றது என்பது. அதனால மற்ற இடங்கள்ல இப்போ வியட்நாமுக்கு சில மாறி போய்விட்டன, மெக்சிகோவுக்கு சில மாறி போய்விட்டன. ஸோ இவர் எடுத்த முடிவு பின்னாடி இருக்கக்கூடிய கருத்து என்பது வந்து ஒரு நல்ல கருத்து மாதிரி தான் தெரியுது. ஆனால் அதை எடுத்த விதமும் 1666 இருந்து $1,00,000 உயர்த்தியதும் அது ட்ரம்பால மட்டுமே பண்ண முடியும். அப்போ நம்முடைய வெளியுறவுத்துறை அதற்கு ஒரு பதில் தந்திருக்கு. பியூஷ் கோயல் வர்த்தக அமைச்சர் சொல்லியிருக்கார், நம்முடைய திறமையை கண்டு அவர்கள் அஞ்சுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் அதை நான் வரவேற்கிறேன், அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கார். அது நமக்கு பெருமைக்குரியது தான். ஆனால் அமெரிக்காவிற்கு படிக்க சென்றவர்கள், நானே அங்கே படித்தவன் தான், அங்கே படிக்க சென்ற பல பேர் மிக பெரிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள். இப்போ நீங்க நம்ம சென்னையிலிருந்து சென்ற சுந்தர் பிச்சை ஆல்பபெட்டினுடைய தலைவராக இருக்கிறார், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிறார். உங்களுக்கு சத்யா நடெல்லா அவர் எதுல தலைவரா இருக்கார், அவர் மைக்ரோசாஃப்ட் அதனுடைய தலைவர் நினைக்கிறேன். IBM உடைய தலைவர் ஆனந்த் கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் அடோபியோடைய தலைவர் சாந்தனு நாராயண் அவர் இருக்கார். இவர்களெல்லாம் அங்கு சென்று படித்தவர்கள். இன்று மிகப்பெரிய உயரங்களை அவர்கள் தொட்டிருக்கிறார்கள். சரிதானா? அப்ப இந்தியர்கள் பலர் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அங்கு சென்று அவர்களுடைய குடும்பங்களை உயர்த்தினார்கள். அப்படி அவர்களுடைய உழைப்பையும் திறமையையும் கொடுத்து அமெரிக்காவையும் உயர்த்தினார்கள். இவ்வளவு நாள் வந்து இது ஒரு பரஸ்பர நன்மைகளை தரக்கூடிய ஒரு திட்டமாக இருந்ததாகத்தான் எல்லாரும் எண்ணினார்கள். பொருளாதார வல்லுநர்கள் அத்தனை பேருமே இது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றது, நாமும் வளர்றோம் அவர்களும் வளர்றாங்க, இதனால் நம்முடைய பொருளாதாரமும் ஏற்றமாகுது. புதிய கண்டுபிடிப்புகள், அதாவது இன்னோவேட்டிவ் என்வாயன்மெண்ட், அதாவது புதுமை சுற்றுச்சூழல் என்பதை இந்தியர்களும் மற்றவர்களும் அங்கு சென்றவர்கள் இந்த விசாவின் கீழ் அவர்கள் அதற்கு உதவி செய்தார்கள், துணை புரிந்தார்கள். அதெல்லாம் இனிமேல் நின்று போயிடும். இனிமேல் வந்து ஆக்சுவலா ஆஃப் ஷோரிங், நியர் ஷோரிங், அதாவது பக்கத்தில் இருக்க ஒரு நாட்டு, இப்போ மெக்சிகோவில் அந்த ஃபேக்டரி கொண்டு போய் வச்சிடலாம், அது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்துடும் அப்படின்லாம் சொல்றாங்க.
இது தவிர வந்து அன்னைக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்காம அவர் எடுத்த உடனே எடுத்தோம் கவிழ்த்தோண்டு எல்லாமே அவர் பண்றதுனால பல பேருக்கு பீதி வந்துருச்சு. ஏன்னா நம்ம இனிமேல் இருக்க முடியுமான்ட்டு பல பேர் அவர்களுடைய குழந்தைகளை இங்கே பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குழந்தைகள் அங்கே படிக்கிறார்கள், பல ஆண்டுகள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணமெல்லாம் என்ன, அமெரிக்காவிலே அடுத்த தலைமுறை அவர்களுடைய குழந்தைகளுக்கு அமெரிக்கா தான் தெரியும். அமெரிக்கா தான் அவர்களுக்கு தாய்நாடு. அந்த குழந்தைகளுக்கு இந்தியா சிறிய அளவில் தான் அறிமுகம். ஒரு ஆண்டு ஒன்றுக்கு அவர்கள் வந்து ஒரு கோடை விடுமுறையிலேயோ அல்லது வந்து கிறிஸ்துமஸ் அப்போ கிடைக்கக்கூடிய விடுமுறையிலேயே அவர்கள் வந்து இந்த நாட்டை அறிமுகம் செய்கிறார்கள். அவர்கள் வளர வளர நான் பார்க்கிறேன், பல குடும்பங்கள் எனக்கு தெரியும், அந்த பிள்ளைகள் தே ஆர் மோர் கம்ஃபர்டபுள் இன் தி US. சரிதானா? அது ரொம்ப இயல்பு. ஸோ இவர்களுடைய வாழ்வில் எல்லாம் அவர் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி விட்டார். என்ன நடக்கும் அதை சொல்லுது. மனிதாபிமான விளைவுகளை இது ஏற்படுத்தும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையில் சொல்லியது. அவர்கள் இதையெல்லாம் கவனித்து இதை தக்கபடி மாற்றி அமைப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் சொல்லிச்சு. அப்புறம் வந்து ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கும்ட்டு சில பேர் சொல்றாங்க. ரிப்பிள் எஃபெக்ட்னா என்ன? ஒரு சிற்றலை. நம்ம அந்த சிற்றலை வந்து பெருசாகி பெரிய விளைவுகளை கடைசி வரைக்கும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ரிப்பிள் எஃபெக்ட். அது நடக்கும். புதிய கண்டுபிடிப்புகள் குறையும். இந்த மாதிரி வெளியிலிருந்து வேற ஒரு பண்பாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் எண்ணக்கூடிய அவர்களுடைய மனதும் எண்ணமும் சிந்திப்பதும் வேறு மாதிரி இருக்கும். இது கிராஸ் பாலினேஷன். வெளியிலிருந்து உங்களுக்கு வரும்பொழுது அது வந்து ஒரு நல்லதுக்கு வழிவகுக்கும், உயர்வுக்கு வழிவகுக்கும். அதெல்லாம் இல்லை. நாஸ்காம் சொல்லியிருக்கு, நேஷனல் அசோசியேஷன் ஃபார் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ்ன்ட்டு நம்ம வச்சிருக்கோம் இங்கே. அது வந்து ஒரு அரசு சாரா தொழில்துறை அமைப்பு. அவர்கள் இதெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நமக்கும் ஒரு பின்னடைவு, அவர்களுக்கும் பின்னடைவு. காலப்போக்கில் அமெரிக்கர்களுக்குத்தான் அதிகமாக பின்னடைவு. இந்த நாட்டிலிருந்து நம்ம இழக்கக்கூடிய திறமை இந்த நாட்டிலேயே இருப்பதற்கு அவர் வழிவகுத்து தந்திருக்கிறார். நாம் அடுத்த நிலைக்கு போவதற்கு கூட இது வழிவகுக்கும் அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. அதனால தொடக்கத்தில் ஒரு பெரிய சிக்கலை இது தந்தாலும் கூட நாளாவட்டத்தில் இது வந்து ரொம்ப நாள் இதெல்லாம் இருக்கும்னு நான் நினைக்கல. ட்ரம்பே கூட இந்த முடிவுகளை அவர் மாற்றிக்கொள்ளலாம். ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து டாக்டர்ஸ்க்கு விதிவிலக்கு கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க? கேஸ் பை கேஸ் பேசிஸ், நேஷனல் இன்ட்ரெஸ்ட் கருதி, ஸோ அவர்களுடைய தேசிய நலனை கருதி விதிவிலக்கு தரப்படும். ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த விதிவிலக்கு கேட்டு விண்ணப்பிப்பாங்க. அப்போ விண்ணப்பிக்கும் பொழுது பல பேர் அதுல பரிசீலிக்கப்படலாம். ஒரு 10% பரிசீலிக்கப்படலாம். எல்லாருமே வந்துட்டு தடுக்கப்பட்டு விடுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்றது, ஒரு கூட்டமாக ஒரு இராணுவ அமைப்பு மாதிரி நம்ம இந்தியர்கள் போய் அங்கு வேலை செய்வது என்பது இந்த நடவடிக்கையால் மிகவும் பாதிக்கப்படும். கண்டிப்பா சார். இப்போ அங்கிருந்து ஏற்கனவே வந்து மற்ற நாடுகளை வந்து ஒப்பிடும்போது இந்தியாவிலிருந்து நிறைய பேர் H1B விசாவில் அங்கே வேலை செய்கிறாங்க. அப்போ அவர்களெல்லாம் திருப்பி இந்தியாவிற்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமா? அப்போ இந்திய பொருளாதாரம் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை சந்திக்கும்? அந்த சம்பளத்திற்கு இங்கே அமர்த்தக்கூடிய வலிமை நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு பொருளாதார கட்டமைப்பு நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். அதெல்லாம் இல்லை நமக்கு. அதனால தான் நாம் அஞ்சுறோம். அதை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு நாளாகும். அந்த விளைவுகளை ஏற்படுத்தும். வரக்கூடிய காலங்களில் அது சரியாகும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இப்போ அங்க இருப்பவங்களுக்கு பெரிய கஷ்டம் இருக்கும்னு நான் நினைக்கல. அதாவது இந்த ட்ரம்ப் இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் இருப்பார், அவர் போயிடுவார். அவர் வந்து ஏற்படுத்தி இருக்கிற இந்த புதிய விதிகள், புதிய சம்பிரதாயங்கள், இதுல ஒரு பாதி வந்து அவர்கள் அடுத்து வருபவர்கள் அதை எடுத்துட முடியும். சிலதை எடுக்கவே முடியாது. அது வந்து அவர்களை ரொம்ப பலவீனப்படுத்திடும். அதாவது இந்த நாட்டில் ஏதாவது ஒரு விடுமுறையை வந்து ஒரு அரசு அறிவிச்சிருதுன்னு வச்சுக்குவோம், அடுத்து வருபவர்கள் அந்த விடுமுறை இல்லைன்னு சொல்லவே முடியாத ஒரு நிலைமை இருக்கும். எல்லாரும் அந்த அடுத்து வர அரசு மேல பெரிய கோபம் வந்துடும். அது மாதிரி ட்ரம்ப் எடுத்த சில முயற்சிகளை அவர்களால் முறியடிக்க முடியாது. இந்த சிஸ்டத்தை, இந்த மாதிரி H1B விசாவை பல பேர் சிஸ்டமிக் அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. நம்ம வயிற்றில் அடித்து இவர்கள் வெளியிலிருந்து வருகிறார்கள், கம்பெனிகள் தவறு இழைக்கின்றன, அமெரிக்கர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாரு. அதனால அதையும் நம்ம பார்க்கணும். இதை வந்து ஒரு முறைப்படி நிதானமாக ஒழுங்கா பல வாரங்கள் அல்லது பல மாதங்கள் இந்த அறிவிப்பு முன்னாடியே கொடுத்து இப்போ இருந்து இந்த மாதிரி செயல்படுவோம்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு போக்கு ட்ரம்பிடம் கிடையாது, அவருடைய நிர்வாகத்திடம் கிடையாது. இந்த நடைமுறையை பார்க்கும்போது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி 50% வரி அப்படிங்கிற ஒரு டாரிஃப் அப்படிங்கிறத நம்மளுக்கு விதிச்சிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து நம்ம பெருசா அவருடைய அந்த கட்டுப்பாடு என்ன அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம
அந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கிறத வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுல நம்ம பெருசா கவனம் செலுத்தவில்லை அப்படிங்கிறதுனால இது ஒரு அறிவிப்பா இந்தியாவுக்கு மேலும் ஒரு நெருக்கடியா? அப்படிலாம் இல்லை. இதனால எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. நாம் அதிகமாக பாதிக்கப்படுவோம். இப்போ போன வருஷம் கொடுத்த 4 லட்சம் விசாக்கள்ல 1,60,000 விசாக்கள் தான் வந்து புதிய விசாக்கள். மீதி விசாக்கள்லாம் புதுப்பிக்கிற விசாக்கள் தான். சரிதானா? அதுல 71% இந்தியர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா பெரிய நமக்கு வந்து நம்முடைய பெரிய பலம் தொழில்நுட்பம். நாம அதனால இங்கிருந்து நிறைய எத்தனை கல்லூரிகள் தொழில்நுட்பம் சொல்லி தருகின்றன. இனிமேல் வந்து செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நாம தேர்ச்சி பெற்று வருவோம். ஸோ ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் நம்ம அதிகமாக இருக்கிறோம். நமக்கு அடுத்து சீனர்கள் இருக்கார்கள். அவர்கள் வாயவே திறக்கல. அதுலதான் ஒரு சீன வலைத்தளத்துல ஒருத்தர் சொல்றாரு, இதை விட H1B விசாவே கிடையாதுன்னு சொல்லியிருந்தா கூட இதை விட குறைவான அவமானமா இருந்திருக்கும் அப்படின்னு ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு. சரி, இப்போ சீனா தரப்புல கூட கே விசா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ அமெரிக்காவுக்கு போறவங்க கம்மியாகி சைனாக்கு போறதுக்கு அந்த வாய்ப்பு அதிகமா இல்லை, இருக்கு. நாம அமெரிக்காவுக்கும் அயர்லாந்துக்கும் இங்கிலாந்திற்கும் அப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் கனடாவுக்கும் அதிகமாக சென்றதற்கு காரணம் ஆங்கிலம். நமக்கு அது ஒரு பெரிய பலம், ஆதாயம். நம்ம நிறைய பேர் ஆங்கிலத்திலேயே படிச்சிருவோம், அல்லது படிக்கலைன்னா கூட அதை வேகமாக கற்றுக்கலாம். அது வந்து ஒரு உலக மொழின்றதுனால. ஜெர்மனிக்கு போகிறவர்கள், ஜப்பான் போகிறவர்கள் கூட குறைவாக ஏன் இருக்காங்க அப்படின்னா, நமக்கு மொழி ஒரு தடையா இருக்கு. சரிதான். அங்கேயும் அதெல்லாம் வளர்ந்த பொருளாதாரங்கள், அங்கேயும் வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஜப்பான்ல நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு, ஜெர்மனியில நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நீங்கள் மொழி அறிவு ஒரு அளவுக்கு தேவை. ஏன் ஸ்வீடன்ல நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு மொழி அறிவு தேவை. ஸோ சீனாவிற்கு போவது என்பது வந்து சீன மொழி அவ்வளவு எளிமையான மொழி மாதிரி என்னுடைய காதுக்கு எனக்கு தெரியல. அதனால அந்த மொழியில ஒரு போதுமான அளவு உங்களுக்கு புலமை, காம்பிட்டன்ஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு எனக்கு தெரியாது. அதனால அங்க போறது என்பது வேலை வாய்ப்புகள் இருக்கு. பட் சீனாவிலேயே சீனர்களுக்கே வேலை வாய்ப்புகள் நிறைய தேவைப்படும்ன்ற நிலைமையில தான் சீனா இருக்கு. அதனால நாம சீனாவை நோக்கி படையெடுப்போமான்னு தெரியாது. அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகள் அருகும் பொழுது நாம் கனடா, அயர்லாந்து, ஜெர்மனி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஆமா, அது தொடர்பாக தான் நம்ம பார்ப்போம்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த விஷயத்தால அமெரிக்கா எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் சார்? இப்போ இந்தியர்கள் எல்லாம் இந்தியாவை நோக்கி வராங்க, வேற வழி இல்லை. இல்ல, இந்தியர்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு பெரிய ஆபத்து இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். அதனால அவர்கள் எல்லாம் அங்க வேலைகளை இழந்து விட்டு இங்க வந்து விடுவார்கள் என்றும் நான் எண்ணவில்லை. இப்ப சமீபத்துல போனவர்கள் அவர்களுடைய விசாக்கள் புதுப்பிக்கப்படாமல் போகும் பொழுது ஒரு சிக்கல் வரலாம். சரிதானா? அந்த மாதிரி குறைவான பேர் இருப்பார்கள். ஏற்கனவே போனவர்கள் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இனிமேல் இங்கிருந்து செல்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும். ஸோ இனி வரக்கூடிய காலங்கள்ல, அதாவது இப்போ ட்ரம்ப் ஒருவேளை இந்த அறிவிப்பை திருப்பி வாபஸ் வாங்குற வரைக்கும் ஈஸியா அப்ளை பண்ணி நம்மளால போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான். கண்டிப்பா. நன்றி சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். SI College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. For more details, sacas.ac.in. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours.